எல்லா இடத்துலையுமே கால் பதிச்ச இந்த ஆதார் இப்போ நம்ம டிஎன்பிசி தேர்வுலேயே வந்து கால் பதிச்சிருக்கு. அந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா பேத்துக்குமே ஆதார் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யாழ் அகாடமி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்படியே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்களுக்காக குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம் வச்சு டிஎன்பிசி போட்டித் தேர்வுகளை தேர்வு செய்து அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிட்டு வராங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இது நாள் வரைக்குமே டிஎன்பிசி தேர்வுகளில் யாருக்குமே ஆதார் வந்து கேட்கவே இல்லை. அதாவது அவங்க எக்ஸாம் எழுத போகும்போது ஆதார் கேட்கல, ஏன் அவங்க போஸ்டிங் வாங்கும்போது கூட ஆதார் கேட்கவே இல்லை. ஆனா இப்போ வந்துட்டு டிஎன்பிசி ஆதார் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு சில வேலைகளை தனியாருக்கு வழங்குறதுக்காக டிஎன்பிசி வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. இதனால ஆதார் இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால தனியாருக்கு வழங்க போறாங்க. இதனால போட்டித் தேர்வு எழுதக்கூடிய எல்லாருமே ஆதார் வச்சுதான் அதுக்கான அப்ளை பண்ணணும், எக்ஸாமும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு டிஎன்பிசி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி டிஎன்பிசி அப்படிங்கக்கூடிய நேம்ல ஆப்பும் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது மூலமா என்னென்ன பெனிஃபிட் சொல்லி கேக்குறீங்களா? இதன் மூலமா எக்கச்சக்க பெனிஃபிட் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் கேளுங்க. போலி விண்ணப்ப பதிவுகளை எளிதாக கண்டறியலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க, இருந்தாலும் சில நேரங்கள்ல மாத்தி அதே நேம்ல அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் இதுவே ஆதார் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி போலி விண்ணப்ப பதிவுகளை ஈஸியா கண்டறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது போக டிஎன்பிசியில செலக்ட் ஆனவங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் அவர்களுக்கான கலந்தாய்வு தேதி மற்றும் இதர சேவைகள் எல்லாத்தையுமே ஒரே அப்ளிகேஷன் மூலமா ஈஸியா கொடுக்க முடியும். அதுக்காக தான் நாங்க ஆதாரம் வந்து கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி வந்து சொல்றாங்க. பட் இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா சிம் கார்டுல இருந்து இப்ப வேலை வாங்குற வரைக்குமே எல்லா இடத்துலயும் ஆதார் வந்துருச்சு. சோ இந்த டிஎன்பிசியும் நம்மளோட ஆதார் தகவல்களை தப்பான முறையில் பயன்படுத்திடுவாங்களா அப்படிங்கறத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இருந்தாலும் டிஎன்பிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசோட விதிகளுக்கு உட்பட்டு தான் நாங்க ஆதார் கார்டை வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனவே நண்பர்களே, டிஎன்பிசி வந்து ஆதார் கார்டு வாங்குறது சரியா தப்பா அப்படிங்கறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க நண்பர்ல யாராவது டிஎன்பிசி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆதார் கார்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத. இன்னும் இது போல பல வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்பவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.